ஹாய், இன்னைக்கு டி நகர் போகிற வேலை இருக்குது. ஸோ அதனால் காலையிலே வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா நேற்று வந்து ஆயுத பூஜை சுண்டெல்லாம் வச்சு படைச்சிருப்போம்ல, ஸோ அது வந்து மீந்திருக்கும்ல, அதை வந்து தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக என் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என் பையன் வந்து முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டேன்றான், பாதியாக போட்டாலும் சாப்பிட மாட்டேன். அதனால் உனக்கே எப்படி கட் பண்ணி வச்சா நல்லா சாப்பிடுவியோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். எவ்வளோ மெலிசாக பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்க, சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருக்கான். அதுக்காகவே அவனுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். ரொம்ப சிம்பிள் இந்த குழம்பு, ஆனால் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என்னன்னா ஆக்சுவலி நான் ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என்னோட மெமரி ஃபுல்லானதுனால எடுக்க முடியல. ப்ளஸ் கரண்ட்டும் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தாங்க. கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 4-5 வெந்தயம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த சூட்டுக்கு வந்து வயிறு வலிலாம் வராது. புளியெலாம் நம்ம சேர்க்க போகிறோம்ல, அதனால். அப்புறம் இந்த பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளியை வந்து அரைச்சி போட்டுடணும். ஸோ வெங்காயம் வதக்குறோம்ல, வெங்காயம் நல்லா பொரிஞ்சு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸு தக்காளி எல்லாம் போட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டுட்டோன்னா சூப்பரான குழம்பு ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே வந்து ஷாப்பிங் கிளம்புறோம். ஸோ வாங்க பாண்டி பஸாரில் போய் பார்க்கலாம் உங்களை. அது வரைக்கும் பாய். ஸோ நாங்கள் ட்ரெயினில் தாங்க போகிறோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பைக்கில் வந்துட்டு அங்கேருந்து டிக்கெட் 5 rupees ஈச் ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் வரப்போது ட்ரெயினில் வரல, அதுதான் வந்து ஒரு விஷயம். ஸோ போனதுக்கப்புறம் மீனம்பாக்கம், இங்கே தான் நான் வந்து காலேஜ் படித்தேன். அண்ட் டி நகர் வந்து நம்ம இறங்க போகிறோம். எனிவேஸ் நம்ம வந்து இறங்கியாச்சு. அப்பா, இந்த டி நகரை பார்க்குறதுக்கு எனக்கு 5 வருஷம் எடுத்துச்சு. 2021 என்னமோ வந்த உடனே போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ இந்த பாண்டியன் பேங்கிள்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நான் வந்து காலேஜ் படிக்க போதெல்லாம் கம்பல் கிளிப்ஸு எல்லாமே வாங்குறது இங்கே தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என் அம்மா கூடலாம் ஷாப்பிங் பண்ண இங்கே தான் வருவேன். ஸோ இது ரொம்ப ஃபேவரட்டு அண்ட் ரொம்ப பர்சனல். இப்போலாம் அங்கே போவே முடியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை பார்த்தாலே வாங்கணுமான்ற கொஷின் மார்க் தான் வருது. எவ்வளோ கூட்டம், நம்மளுக்கு அதனால செட் ஆகாது. டி நகரில் எப்பவுமே அந்த ரோடு எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் ஷாப் இருக்கும். எப்பவுமே இந்த ஜூஸ் ஷாப்பில் வந்து ஏதாவது கரும்பு ஜூஸாவது குடிச்சிட்டு போவோம். ஃபஸ்ட்டு கரும்பு ஜூஸ் வந்து 15 rupees இருந்தது, இப்போ 30 rupees மாறிடுச்சு. ஸோ அவள்தான் இந்த சுந்தர மெட்டல்ஸ், இங்கே என்ன திங்ஸ் வாங்கினாலுமே அவ்வளோ லைஃப் லாங் வரும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுவும் இங்கேயுமே நான் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பிஃபோர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம டி நகர் வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஹார்ட்லி 2-3 times தான் நான் வந்திருப்பேன் 10 வருஷத்தில். அண்ட் பாண்டி பஸார் வந்து ரீச் ஆயாச்சு. பாண்டி பஸார் ஆக்சுவலி ரோடு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாலும் சுற்றி விட்டுட்டாங்க, எங்களுக்குமே தெரியாமல். ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலாக வந்து பாண்டி பஸார் வந்து ரீச் ஆயாச்சு. வந்தோடனே அப்பா, அந்த வைப்பு, அந்த கிளைமேட்டு, அந்த லைட்ஸு, அந்த ப்ரீஸ், ஓ மை காட், ஆர்சமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து என்னோட ஃபேவரட் ஷாப். ரொம்ப சின்ன வயசுலேருந்து 11th 12thலேருந்தே நான் இங்கே தான் ஷாப் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு சுடிதார் போட்டு வந்தா, சூப்பராக இருந்தது. அவள் பேர் வந்து ஷோபனா. நான் கேட்டேன், இது எங்கே இருந்தது, நல்லா யூனிக்காக இருந்தது, மெட்டீரியல் சூப்பராக இருந்தது, இது வந்து நாய்டாவில் எடுத்தது. நான் நாய்டாவில் ட்ரெஸ்ஸு கூட சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சது, 11th standard படிப்போது. ஸோ அதுலேருந்து எவ்ரி பர்த்டே நான் அங்கே தான் போய் ட்ரெஸ் எடுப்பேன். ஸோ இந்த வாட்டியும் நம்ம ட்ரெஸ் எடுக்கலான்னு போனேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து என் நாய்டாவில் தான் எடுத்தேன். ரொம்ப வந்து காஸ்ட் வந்து ஐ திங்க் 700 something வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. மெட்டீரியல் ஆகட்டும், அந்த லுக்கே செம்மையாக இருக்குங்க. அந்த ஸ்டிச்சே அந்த ஷேப்பே ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்மளுக்குனே தைச்ச மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸல் தான் நான் எடுத்திருந்தேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் பண்ணுற டைமில் ஹஸ்பண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை கூட வந்தாங்க கிட்ஸு, அவங்களாம் ப்ளே பண்ணுறதுக்காக கேரம் போர்டு செஸ்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக நான் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் இங்கே எப்போ வந்தாலுமே நான் வந்து ஐலைனர் காஜல் அந்த மாதிரிலாம் வாங்குவேன். ஸோ இந்த டைமே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஐலைனர் அண்டு ஒரு காஜல் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் அந்த செஸ் ப்ளே. அண்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போதே குட்டீஸ்லாம் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, யாருனே தெரியாது. ஆனாலும் ப்ளே பண்ணுற டைமில் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அண்ட் இப்படி தான் அன்றைக்கி ஈவினிங் போச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரப்போது இந்த மாதிரி அழகழகாக பூவெலாம் விற்றுட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. ரொம்ப வந்து நம்ம சென்னையில் தான் இருக்கிறோமான்ற மாதிரி யோசிக்க வைப்பாங்க. அண்ட் இந்த சீத்தாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கேட்டதுக்கு ரேட் வந்து பயங்கரமாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க நீங்களே கேளுங்க. சீத்தாப்பழம் 200 ரூபா கிலோ.
ஒரு வழியாக நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி வீட்டுக்கு சீக்கிரம் வர வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஹரிபரியாக சீக்கிரம் ஆமாம், பூஜை பண்ணணும் ஈவினிங் வந்து சரஸ்வதி பூஜை. ஸோ அதனால் வந்து கடகடன்னு ஃபாஸ்ட்டாக வர வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா டிராஃபிக்கும் இல்லை. ஃபைனலாக நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தோமோ கேட்டுருந்தாங்க. அண்டு ரொம்ப வந்து காலியாக இருந்தது ரோடு. எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க போல இருக்குது. ரொம்ப ஒரு 4 days லீவ் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அண்டு சரவணா ஸ்டோரும் போத்தீஸும் குரோம்பேட்டில் அவ்வளோ ஜொலிச்சிருந்தது. இந்த வேர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆவதும் முருகனாலே கிடைப்பதும் முருகனாலேன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லா ஷாப்ஸுமே வந்து இந்த லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப கிளிட்டரியாக தீபாவளி வைப்பாகவே வந்துருச்சு. இந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அண்ட் கூட்டமே இல்லைங்க அன்றைக்கி. ரோடு ரொம்ப வந்து க்ளீனாக கிளியராக டிராஃபிக் ஜாமே இல்லாமல் சூப்பராக வந்து கிளம்புனமாக எங்கேயுமே நிற்காமல் சிக்னல் மட்டும் தான் நின்றுட்டு வர மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஈவினிங் வந்துட்டு அன்றைக்கி பூஜை நடந்தது கோயிலில். ஸோ அந்த பூஜையும் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா என்னையோட லாஸ்ட் டே நவராத்திரி முடியுதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்க பீப்புள் தான் வருவாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். நல்லா பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அந்த 9 daysமே பசங்க குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அண்டு நிறைய பேர் வந்து பேசிப்பாங்க. அந்த டைமில் நிறைய பேர் தெரியாதவங்களாம் அறிமுகமாவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். லாஸ்ட் இயர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து 2-3 times தான் என் பையனாலே போக முடிஞ்சது. நான் இன்னைக்கு தான் வரேன். ஆக்சுவலாக ஓவரால் இட்ஸ் அ குட் வைப். அண்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா போச்சு டே. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.